இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம் மத்தியில் சகோதரர் பிரேமானந்த் அவர்கள் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் எல்ரோய் ஊழியங்கள் என்கிறதான சிறுவர் ஊழியத்தை செய்து வருகிறார். இன்றைக்கு அவருடைய அனுபவ சாட்சியை இயேசு கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டார், அவருடைய ஊழிய பாதையில் சந்தித்து வருகிறதான சாட்சிகளையும் இப்பொழுது நம்ம பகிர்ந்து கொள்வார். பிரைஸ் லார்ட் முத. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களுடைய ஊழிய பாதையில் சிறுவர் ஊழியன்றப்ப ரொம்ப நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா இருக்கும். கண்டிப்பா. அதை பற்றி எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. பழனி ஒரு கிராமத்துக்குள்ள போய் ஊழியமாக முடிச்சுட்டு நைட் ட்ராவல் பண்ணி வரோம். நைட் ட்ராவல் பண்ணி வரும்போது 2 வீலரில் வண்டியில் ஹைவேல வந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ என் பின்னாடி ஒரு தம்பி உட்காந்துருக்கிறாப்புல. உட்காந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டே நான் வரேன். ஸோ நான் பேசிகிட்டே வரேன். என்ன தம்பி, எப்படி மினிஸ்ட்ரி போச்சு எல்லாம் பேசிகிட்டே வரேன். கொஞ்ச நேரம் பேசினாப்புல. அதுக்கப்புறம் பேச்சை காணோம். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த தம்பி சரியான தூக்கத்தில் இருக்காப்புல. வண்டி ஓட்டிட்டு வர்றப்ப எனக்கு பயமாகி போச்சு. அவர் கீழே விழுந்துருவாப்புல, உங்களையும் சேர்த்து அவ்வளவுதான். ஏன்னா நைட் டைம் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பேசுறது தாலாட்டு பாடுற மணிக்கு இருக்கு. அதனால பாவம் ஒரு 2 வீலர்ல வரப்ப தூங்கிட்டே வந்துட்டாரு. ஆமா தம்பி, இதுக்கு மாரி நீ பின்னாடி உட்கார, நீ இப்ப வண்டி டிரைவ் பண்ணு, நீ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வீடு பக்கம் வரப்போறோம். அண்ணே பேக்க மறந்து வச்சுட்டு வந்துட்டனே அப்படின்றாப்ல. எங்கேயா மறந்து வச்சு வந்த? அது கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல வச்சுட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வரும்போது பேக்க வச்சுட்டு வந்துட்டேன்ட்டாப்ல. திரும்ப நீங்க 3.5 மணி நேரம் பின்னாடி மறுபடியும் 3.5 மணி நேரம். ஐயோ அப்பா, சரி நீ தூங்கிடுவ, அதனால நீ இனிமே வண்டியை ஓட்டு, நான் உன்ட்ட பேச்சு கொடுத்துட்டே வரேன் அப்படின்றேன். நான் இப்ப பேச்சு கொடுத்துட்டே வரேன். ஏன் தம்பி இப்படி செஞ்ச, பேக்கெல்லாம் ஏன் வச்ச இப்படி? அண்ணே தெரியாம வச்சுட்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டி ஓட்டுற ஆள்கிட்ட இருந்து அந்த தம்பிகிட்ட இருந்து பேச்ச காணும். சத்தம் இல்ல. நான் தான் பேசிட்டே வரேன். என்னடா ஒரு பதிலே காணும் அப்படின்னு முன்னாடி திரும்பி பார்த்தா வண்டி தூங்கிட்டே வண்டி ஓட்டுறாப்ல. இல்ல, நீங்க பின்னாடி உட்காந்து பேசணும், திரும்ப தாலாட்டு பாடுற மாதிரி. என்ன ஜோக் தெரியுமானே, போய் அந்த இடத்துல போறோம், பேக் எடுத்துட்டாப்ல. 3.5 மணி நேரம் மறுபடியும் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயாச்சு. அந்த டீ கடைக்கு பேக் அதே இடத்துல தான் இருந்துச்சு. பக்கத்துல போனோன்னு சொல்றாப்ல, ஏன்பா அதுல வச்ச முக்கியமான இது வச்சுனேன்? ஒண்ணுமே இல்ல. அந்த வெறும் பேக்கு 3.5 மணி நேரம் போயிட்டு அலைஞ்சிருக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு நோட்டு மட்டும் தானே இருந்துச்சு. அது நாளைக்கு கூட வீட்டுல வாங்கிக்கோனேன். அதனாலதான் பேக்ல ஒண்ணும் இல்லைன்றனாலதான் வண்டி ஓட்டுறப்ப கூட தூக்கம் வந்திருக்கு. இல்லாட்டி ஏதாவது இருந்திருந்தா பரிசு. ஆமா, பதட்டம் இருந்திருக்கும். ஐயோ அந்த பேக் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. அப்பா, அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். வேற என்ன ஊழியத்துல இதே இன்னொரு தம்பி இப்ப ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஸ்கிரிப்ட். அதுல நான் மெயினான கேரக்டர் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தம்பிக்கு கரண்ட் அடிச்சிடும். அப்ப நான் போய் காப்பாத்துறேன், ஒரு நல்ல காரியங்களை செஞ்சிடுறேன். இன்னொரு 2 பேர் இந்த தம்பி என்ன பாராட்டிக்கிட்டு இருக்காப்ல. நல்லது செஞ்சவர். ஆமா, காப்பாற்றப்பட்டனால என் முதலாளிகிட்ட நல்லதை சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, ஐயா அவர்தான் ஏன் காப்பாத்தினாரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் தீமையானத சொல்றாங்க. இந்த என்னையா உன் வேலைக்காரன் இப்படி செஞ்சு சரியில்லைன்னு சொன்னோன்னே, அப்படியா சொன்னோன்னா அடிங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அடிக்கிறாங்க. 2 பேரும் அடிக்கிறாங்க. தீமை செஞ்சுட்டாருன்னு சொல்லி அடிக்கிறாரு. இந்த நன்மை செஞ்ச ஒருத்தர் இருக்காருல்ல, நான் செஞ்சேன்ல, அந்த தம்பி என்ன செய்யறாப்புல, அடிங்க நல்லா அடிங்கன்னு சேர்ந்து அடிக்கிறாருன்னு சொல்லணும். அடிக்க கூடாது. நானு மைக்க குனிஞ்சிட்டு, நீ போயிரியா, நீ சொல்லக்கூடாதியா, நீ போயா, இல்ல நல்லா அடிங்க நல்லா. கதையவே மாத்தி விட்டாரு. கதையே மாறிடுச்சு. ஸோ அது பயங்கரமா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஸோ அப்படி இந்த மாதிரி ரொம்ப காரியங்கள் நடந்திருக்கு. இந்த துக்கமான காரியங்களும் நடந்திருக்கு. அதையும் சொல்லுங்க. ஆமா, அதை சொல்ல பாக்குறேன். அதாவது ஒரு இடத்துக்கு கரெக்டா 11 மணிக்கு ப்ரோக்ராம்.
என்ன செஞ்சுட்டோம், டூ வீலர்ல தான் இப்ப அதிகமா போறது. அதனால டூ வீலர்ல போய்க்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ரூ. 200 பெட்ரோல் போட்டாச்சு. நானும் இன்னொரு தம்பியும் போறோம். நல்லா போய்க்கிட்டே இருக்கும்போது கடைசியில ஒரு இடத்துல பெட்ரோலு அப்பதான் போட்டிருக்கு, பெட்ரோல் காலி ஆயிருச்சு. சரின்னு பெட்ரோல் டேங்க் வந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் ரூ. 200 ஃபுல் பண்ணியாச்சு. ஆ, அப்புறம் பார்த்தா 5 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறோம். பெட்ரோல் காலி. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. இதுக்கே மணி 10 மணிக்கு மேல ஆயிருச்சு. 11 மணிக்கு போகணும். 11 மணிக்கு உள்ளக்க இருக்கணும். உள்ளக்க இருக்கணும். இல்லன்னா ப்ரோகிராம் இதாயிரும். கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல செம்பட்டி போற வழி. இப்ப வந்து ஹைவேலாம் போட்டிருக்கு. அப்ப ரோடும் கிடையாது. தள்ளு, 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 தள்ளுன்னு தள்ளுறோம். போர்டுல போட்டிருக்கு 1 கிலோமீட்டரு, 4 கிலோமீட்டரு பெட்ரோல் பங்க்கு. இன்னும் தள்ளுறோம். 3, 2, 1 அப்பா! அப்படின்னு ரொம்ப தூரம் தள்ளணும். அப்புறம் ரூ. 200 பெட்ரோல போட்டோம். எப்படியும் 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்துட்டோம். தள்ளிட்டு ஒண்ணும் பெட்ரோல் ரூ. 200 ஃபுல் பண்ணியாச்சு. மறுபடியும் போறோம். 5 கிலோமீட்டர்ல மறுபடியும் வண்டி ஆஃப் திரும்ப ஆயிடுச்சு. இதாச்சு. இதாயிடுச்சு. பெட்ரோல் ஃபுல்லா சிந்திக்கிட்டே வந்திருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியல. ம். அப்புறம் ஒர்க் ஷாப்காரையும் பார்த்தோம். அவரு சொன்னாரு, இந்த வயர் தான் அப்படின்ட்டு உள்ள பிரச்சனை. கழட்டி பார்த்தாரு. பிரச்சனை அப்படின்னாரு. ஸோ இப்ப மணி ஆயிருச்சு. எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டீங்க. மறுபடியும் போறோம். ஆனா, மணி 1 மணி ஆயிப்போச்சு. மணி 1 ஆயிருச்சு. 11 மணிக்கு போக 11 மணிக்கு வேண்டியது வந்து 1 1 மணி ஆயிடுச்சு. ஆயிருச்சு. அன்னைக்கு ரொம்ப ப்ரோகிராம வேற மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. அதனால போனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ப்ரோகிராமும் இதாயிருச்சு. அப்புறம் லாஸ்ட்டா ஏதோ இது பண்ணிட்டு வண்டி அவுட் ஆனது தான் எங்களுக்கு ரொம்ப மன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து துக்கமான செய்தி என்னன்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்ச்சுக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். எல்லாரும். கார்ல போயிருந்தோம் அப்ப. ம். வண்டியிலயே அனுபவம் இருக்கு. வண்டி இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயி கார். எவ்வளவு ஆனா பிரச்சனை மட்டும் போகல. அது எத்தனை லட்சத்துக்கு எத்தனை இது பண்ணாலும், என்ன இது பண்ணாலும் பிரச்சனை மட்டும் போகல. பிரச்சனை போகல. ம். அது நம்ம எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். ஆமா. ஆ, பாத்தீங்கன்னா ப்ரோகிராம் முடிச்சோம். முடிச்சுட்டு அப்புறம் ஏர்போர்ட் பக்கம் வந்தாச்சு. அது துக்கமான செய்தி தான். ம். ஏன்னா 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஏரியா அங்கிருந்து 1/2 மணி நேரம். ஹாஃப் அன் ஹவர் தான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா 6:30க்கு வண்டி ஈவினிங் வண்டி ஆஃப் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருச்சுன்னா ஹேண்ட் பிரேக்கை போட்டு ஓட்டியாச்சு வண்டிய. ஆமா. டோல் அது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இடையிலேயே இங்கேருந்து போறப்பயே பக்கத்துல ஒரு சிக்னல் கிட்டக்க நான் சொல்றேன். இல்ல நீங்க ஹேண்ட் பிரேக்க சிக்னல்ல நிக்கிறப்ப கூட ஹேண்ட் பிரேக் போடுறீங்களே அப்படின்னு. ஆமா, ஆமா. அத தெரியாம போட்டாச்சு. ஹேண்ட் பிரேக் போடக்கூடாதோ அப்படின்ட்டு. இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனா ஹேண்ட் பிரேக் வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு போடுவாங்க அப்படின்னு தெரியும். ஒரு சிக்னலுக்குலாம் ஹேண்ட் பிரேக் போடுறாரே. சிக்னல் டோல் அதோட மட்டும் இல்லாம போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப, அங்க தான் டோல்ல என்ன பண்ணிட்டாரு, போட்டாரு. போட்டு ரொம்ப தூரம் வந்த உடனே, 6, 7 கிலோமீட்டர். அது அப்படியே அந்த ட்ரம்மு ஃபுல்லா ஹீட் ஆகி, பிரேக் போட்டு இது பண்ணனால, பிரேக் போட்டே போகும் போல. அப்ப போயி ரொம்ப அது அப்படியே ஜாம் ஆன மாரி ஆயிருச்சு. கரெக்ட்டா ஒரு 6, 6:15 இருக்கும். அவனியாபுரம் அந்த இதுகிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட் கிட்டக்க ஏர்போர்ட். வந்துட்டோம். ஏர்போர்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தா, வண்டி மெதுவா ஸ்லோவா போக ஆரம்பிக்குது. அப்ப நான் சொல்றேன், "வண்டி ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. நம்ம வந்து அடுத்து என்னன்னு பார்ப்போம். இருட்டுறதுக்குள்ள நம்ம போய் பார்த்துருவோம்" அப்படின்றேன். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எல்லாம் ஏதாவது பேச ஜாலியா இருக்கு. ஏதாவது பேச, திரும்ப மெதுவா வண்டிய தள்ள, மெதுவா ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் யாருக்கும் ஆகுது. கார் ஓட்ட ஆமா. தெரியாது. யாருக்கும் பார்த்தா இவரு போய் உள்ளுக்குள்ள ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு. நாங்க தள்ளுறோம், தள்ளுறோம், தள்ளுறோம். எனக்குன்னா சரியானது. எனக்கு ஓட்டத் தெரிஞ்சா கூட நான் கூட உள்ள போய் உட்காந்துருப்பேன். இவரு மட்டும் தான் ஓட்டத் தெரியுன்றனால, இவர் மட்டும் உள்ள ஏறி உட்காந்துக்கிட்டாப்புல நாங்க எல்லாம் தள்ளுறோம். அதுதான். இது என்ன எங்க காரா? இவரு போட்டு வாங்குன காரு. அது ரிப்பேர் ஆயிருக்குது. அதுவும் அந்த காரு அப்டின்னா என்ன தெரியுமா? அப்ப இருந்த ஆசைக்கு ஏதோ ஒரு கார் வாங்கணும். எவ்வளோ நாளும் கம்மியா இருந்தாலும் பரவால்ல. அந்த வண்டி ஓடுதோ ஓடலையோ, உள்ள ஏறி உட்காரணும், வண்டி போயிரும். அந்த வேற மாரி நெனப்பு. நமக்கு ஒரு கார் வாங்கணும், கார் வாங்கணும். அந்த மாரி வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்க போய் அந்த வண்டிய தள்ளு தள்ளுன்னு தள்ளி, அதுல இடையில என்னன்னா, ஒரு டிரைவர் வேற வாங்கி ஓட்டி பார்க்குறாரு. "அம்மா மெதுவா ஓரளவு போதுப்பா. இப்படியே கூட நீங்க போயிருங்கன்னு" சொல்லி சொல்றாரு. இவர் ஏறி உட்காந்து ஆக்ஸிலேட்டர் குடுக்குறாரு, போமாட்டேங்குது. என்னங்க இது சோதனையா இருக்கு ஓட்டி அப்படின்ட்டு. போயிட்டு மறுபடியும் வந்தாரு அவரு. வந்து போயிட்டு அது வந்துட்டாரு. ஆ, போதே அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் வண்டி போகுதே அப்படின்ட்டு திரும்ப குடுத்தா, இங்கேருந்து பார்த்தா திரும்ப போகல. வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் கூட போகல. அப்புறமேட்டு என்னடா அவன திரும்ப தள்ளுங்க அப்படின்ட்டு தள்ள ஆரம்பிச்சா, ஒரு 7, 7:30 கிட்ட கொஞ்சம் அந்த ஏர்போர்ட்ட தாண்டிட்டோம்.
அப்படியே தாண்டி தாண்டி வந்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப தூரம் 5 கிலோமீட்டர் தான். ஆனா தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். இடையில ஒரு போலீஸ்காரங்க வர்றாங்க. ஐடி கார்டு இதெல்லாம் காமிச்சு, இந்த மாரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதையும் தாண்டி போய்க்கிட்டே இருக்கிறோம். போற வழியில கொஞ்சம் கூட ஒரு ஆளுக்கும் துக்கம் கிடையாது. வண்டி வாங்குன ஓனருக்கும் துக்கம் இருந்த மாரி தெரியல. பின்னாடி இருந்து வந்த எங்களுக்கும் துக்கம் இருந்த மாரி தெரியல. நாங்க ஆனா தள்ளிக்கிட்டு, பேசிக்கிட்டு, சாப்பிட வேண்டியத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே போற வழியில நடக்குது. எல்லாமேன்னு எல்லாம் அப்படியே போயிட்டு போயிற வழியிலேயும் நடந்துக்கிட்டே, 2 தண்ணிய குடிக்க இது பண்ண எல்லாம் அப்படி வரிசையா போயிட்டே இருக்கிறோம். 2 மணி 3 மணி ஆயிருச்சு. 2 மணி அப்பயே அப்போ 3 மணி கிட்டக்க வரப்ப தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்தமா சேர்த்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து, என்ன எதுக்கு இப்படி வண்டிய தள்ளிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? ஒருவேள திருட்டு பயலுகன்னு நெனச்சுட்டாங்க போல. எல்லாம் ஆமா. ஒண்ணா சேர்ந்து திருடுறாய்ங்க. அந்த ஏரியா வேற கொஞ்சம் இதான ஏரியா தான். இப்ப எனக்கு அப்படியே பயமாயிருச்சு. ஐய்யய்யோ! என்ன செய்ய போறாங்க? தெரியலையே. பிடிச்சு கிடிச்சு நிப்பாட்டி போட்டு நைட்டு ஃபுல்லா போட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களும் சரி போங்க. எல்லாமே காமிச்ச உடனே போங்கன்ட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்றோம். காலையில 5 மணி. 5 மணிக்கு அப்படியே தொப 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 தொபன்னு குளிச்ச மணிக்கே எல்லாம் அப்படியே இருக்கிறோம். க முகம் கிகம் கழுவிட்டு திரும்ப 6 மணிக்கு அவங்கவங்க வீட்டுக்கு அன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் போனோம். அன்னைக்கு அன்னைக்கு வந்த கொஞ்சம் நெஞ்சம் காணிக்கை இல்ல பணம் எல்லாமே என்ன பண்ணிருச்சு, எல்லாமே அதிலேயே வந்து செலவாயிருச்சு. அது போயிருச்சுங்களே. அது ஒரு வாங்குன வண்டி வந்து சரியில்லைன்றப்போ ஆமா. ரொம்ப ஒரு ரொம்ப துக்கமான ஒரு ஆமா. இதா தான் பயங்கரமா இருந்துச்சு. துக்கமா இருந்துச்சு. அந்த 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 கார் மூலமாவே பல அனுபவங்கள பட்டேன். அப்புறம் இன்னும் துக்கமான ரூ. 40,000 வாங்கி, அதுக்கு மேல ஓ நெறையா செலவு பண்ணியாச்சு. செலவு. அது 1,50,000க்கு மேல செலவு. ஆனா செலவு பண்ணி என்ன அடிச்சுருச்சுன்னா, அதுக்கான ஒரு என்ன பண்ணலாம், அது சரியா யூஸ் பண்ண முடியாத இதுல அப்படியே இதாயிடுச்சு. அ அது வண்டி வந்து ஊழியத்தின் பாதையில ஊழியத்துக்கு தேவைப்பட்டு வாங்குறதுலயும் ஆமா ரொம்ப கஷ்டம். பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு துக்கமான செய்தி என்னன்னா, ஆ நடந்த சம்பவம். நான் ஒரு இடத்துல பஸ்ல உட்காந்துருக்கும்போது, அன்னைக்கு ஊழியத்துக்கு கூட்டு போறவரு, ரெகுலரா ஊழியத்துக்கு கூட்டு போவாரு. அவர் கூட நான் போய்க்கிட்டு இருக்கிறேன். ஆ ஒரு இடத்துல வந்தோனே, "நீங்க வந்து சாப்பிட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்லி கையில காசு குடுத்தாரு. குடுத்தோனே இரு 2 பூரி சாப்பிட்டாச்சு. பூரி சாப்பிட்டுட்டு, அ ஒரு 2 பூரி, 1 வடை சாப்பிட்டாச்சு. கையில மீதி காச குடுத்துட்டேன். "எவ்வளோ வந்துச்சுன்னு?" கேட்டாரு. "ரூ. 18 வந்துச்சு." சரி அப்படின்னு மறுபடியும் அடுத்த நாள், மறுபடியும் ஊழியத்துக்கு போறோம். மறுபடியும் காசு குடுத்தாரு. இன்னைக்கும் அதே 2 பூரி, எக்ஸ்ட்ரா பசி எடுத்தனால 2 வடை சாப்பிட்டாச்சு. இப்ப ரூ. 23 வந்துருச்சு. ஸோ ரூ. 23 வந்தோனே, நேத்து ரூ. 18 சாப்பிட்ட. இன்னைக்கு ரூ. 23 நீ எப்படி சாப்பிட்ட? எக்ஸ்ட்ரா ரூ. 5 வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா ரூ. 5 வந்துருச்சு. ஏற்கனவே நல்லா சாப்பிட சொல்லி குடுத்தனால ஆமா. உற்சாகமாயி உற்சாகமாயி எக்ஸ்ட்ரா ரூ. 5க்கு சாப்பிட்டாச்சு. அது சரி உடனே ஒண்ணும் சொல்லிக்கிட மாட்டாரு. இதெல்லாம் என்ன ஆ ஒரு இதுல நினைக்க போறாங்க அப்படின்ட்டு நினைக்க போறாங்க அப்படின்னு சாப்பிட்டாச்சு. நெனச்சேன். கடைசில பார்த்தா பஸ்ல வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி வையிறாரு. "நீ ம். எப்புட்றா நீ நேத்து ரூ. 18 சாப்பிட்ட, இன்னைக்கு எப்படி நீ ரூ. 23 நீ சாப்பிட முடியும்?" அப்படின்னு சொல்லி ம். பயங்கர எனக்கு அப்படியே ரொம்ப துக்கமாயிருச்சு. அவமானமாயிடுச்சு. ம். அவமானமாயிருச்சு. இத்தனைக்கும் காலையில 7 மணி டூ சாயந்தரம் 7 மணி வர ஊழியம் இருக்கு. அப்ப இந்த ரூ. 5னால வந்த துக்கம் ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப ஒரு துக்கம். ஆமா. ஆனா இப்ப வந்து எல்லாத்துக்கும் வாங்கி குடுக்குற அளவுக்கு ஆண்டவரு ஆமென், ஆமென். இப்ப மாத்திட்டாரு. ஆண்டவர் மாத்திட்டார், மாத்திட்டார். ஆமா. அந்த சூழ்நிலைமையிலிருந்து நிச்சயமா. ஆனா அந்த இதுலருந்து கத்துக்கிட்டு, ஆமா. நம்ம இனிமேல் நம்மளும் நெறைய பேரு ஆமா மத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. நல்லத செய்யணும், ஆமா, கண்டிப்பா. அப்படின்ற எண்ணம் வந்து வந்திருக்கு. அப்புறம் வேற உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சாட்சிகள், இந்த மாரி உங்களுடைய வாழ்க்கையில இயேசுநாதர் எப்படி உள்ள வந்தாரு? இதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் இப்ப ஆமா. பேசியாச்சு. பேசியாச்சு. நீங்க எப்படி இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டீங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அத சொல்லுங்க. இப்ப என்னுடைய ஃபேமிலி வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா சைட்லேருந்து எல்லாமே கிறிஸ்டின் ஃபேமிலி தான். ஆ ஆனாலும் எங்க அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆ நான் வந்து உலக பிரகாரமான காரியங்கள் நடந்தேன். அப்புறம் வந்து ஆ சொல்லப்போனா ஹாஸ்டல்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் சரி என்னத்தையோ பண்றாங்க. ஏதோ ஆண்டவர் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா கிறிஸ்தவ ஃபேமிலினால. அவ்வளவா இன்வால்வ்மென்ட் இல்ல. ஆமா. சும்மா அந்த சும்மா ஒரு ரட்சிப்புன்ற அனுபவம் கரெக்ட். எதுவுமே இல்ல. சும்மா ஏனோ பாடுறோம். ஏனோ தானோன்னு ஆமா. இருக்கிறோம். ஆண்டவர் ம். அன்பும் தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தையும் தெரியாது. ஏனோ போய் ப்ரேயர் பண்றாங்க 5 மணிக்கு உட்காந்து கண்ண மூடி, அதுவும் கண்ண மூடி தூங்கிட்டு தான் இருப்போம். ம். ப்ரேயர்ல. அதுவும் ஒண்ணும் தெரியாது. இப்படி போய்க்கிட்டு இருந்துச்சு.
அப்புறம் என்னுடைய ஆஹ், அம்மா வந்து சின்ன வயசுல இறந்தனால அன்புக்காக நான் ரொம்ப ஏங்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அன்பு இந்த உலகத்துல உண்மையிலே எல்லாமே மாயமற்ற அன்பு. அப்ப இதனால ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன், ஷார்ட்டா சொல்ல போனா ஒரு இடத்துல நம்ம ஒரு பாலத்துல ஏறி நம்ம தற்கொலை பண்ணிடுவோம். அப்பா வந்து ஒரு இதா உதவியா ஆமா. இல்ல. அப்பா வந்து அவ்வளவுதான். உதவியாவும் இல்ல, நம்மள எதுவும் கண்டுக்கிறது இல்ல, யோசிக்கிறதே இல்ல. ஸோ ம். அப்ப வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சோம், நான் வந்து ஒரு பாலத்துல ஏறி இதான் நம்மளுக்கு வாழ்க்கை. எவ்வளவோ ம். அன்புக்காக தேடிட்டோம். ஒண்ணும் ஆகல. அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு போயிருவோம்ட்டு இது பண்ணிட்டேன். லாஸ்ட்டு அந்த இடத்துக்கு தற்கொலை போம்போது, "ஏறிரு, நீ ஏறிரு, விழுந்துரு, குதிச்சிரு" அப்படி மனசு சொல்லுது. இந்த மாரி ட்ரெயின்ல போம்போது கதவ தொறந்து, "குதிச்சிரு, குதிச்சிரு" அப்படின்னு ஒரு சவுண்ட். ஆமா, சரி அவ்வளோதான். ஏன்னா அவ்வளவு ரொம்ப மன ஏக்கமான ஒரு சூழ்நிலைமை, ஆமா. அன்பில்லாத நிலைமை, நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. கைவிடப்பட்ட சூழ்நிலை, ரொம்ப கண்ணீரின் பாதை. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல குதிக்க போற கரெக்ட்டா அந்த இடத்துல பார்த்து ஒரு போதகர் வாரார். ம். பாஸ்டர் வரார். அதுக்கு முன்னாடியே என்ன அவர தெரியும். நானும் அவர பார்த்துருக்கேன். அவரு, "ஏய் என்ன இந்த டயத்துல நீ இங்க ஏன் நிக்கிற?" அப்படின்ட்டு அவரே மிரண்டுட்டாரு. "இல்ல ம். பாஸ்டர், இந்த மாரி சூழ்நிலை" அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் அவர வீட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போய் நமக்கு சரி இவரு என்ன நைட்டு மட்டும் தூங்கிக்குவோம். காலையில அவர் வீட்டு பக்கத்துல தான் அந்த ரயில் ட்ரெயின் போறது. இறந்துரலாம், செத்துருவோம் அப்படின்னு நெனச்சு ஒரு 2வது முறை ம முறை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அப்புறமும் விடல. ஆமா. விடல. அவன் என்ன ஆனாலும் வெறுத்துருச்சுல. அப்புறம் 5 மணிக்கு இது பண்ணுவோம், தெரியாம இறங்கி போயிருவோம் அப்படின்னு பார்த்தா, அவரு என்னைக்கும் அந்த ரேடியோல ஆண்டவர் வார்த்தைய கேட்பாரு. அதுக்கு முன்னாடியே அவரு அன்னைக்குன்னு பார்த்து எந்திச்சிட்டாரு. சீக்கிரம் வந்துட்டாரு. சீக்கிரம் வந்துட்டாரு, எந்திச்சிட்டாரு. நான் மாடியில படுத்திருந்தேன். இவர் வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறாரு. இறங்கி போயிரலாம் பார்த்தா, அவர் எனக்கு முன்னாடி கதவ தொறந்துட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. உட்கார்ந்திருக்க. என்னடா அப்புறம் இது, என்னடா அங்கேயும் விட மாட்டேன்ட்டாரு, அங்கேயே இங்கேயும் விட மாட்டேன்ட்டாரு. கடைசியில பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஆ இல்ல பாஸ்டர் என்ன விட்டுருங்க பாஸ்டர். நான் இனிலாம் வாழ முடியாது. அப்படின்னு ஓப்பனா இப்ப அவர்ட்டயே சொல்ட்டேன். மனசுக்குள்ள அடக்கியிருந்தா இப்ப சொல்ட்டேன். சாக போறேன் பாஸ்டர். அப்படின்னு. நீ உட்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தைய நல்லா புரோஜனமா கர்த்தர் நம்மளை எப்படி நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் சொல்லி சில காரியங்கள ஆண்டவருடைய அன்பை பத்தி நல்லா பேச ம். ஆரம்பிச்சாரு. ஸோ அன்னைக்கு உட்கார்ந்து முழு மனதோடு ஆண்டவர நல்லா ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி அந்த தற்கொலையின் ஆவி வந்து வெளியில ஆமா. போயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணாரு. கர்த்தர ஆமா. அவருடைய அன்பை ருசிக்க பார்த்தேன். ருசி பார்த்தபோது அப்புறம் உண்மையிலே சொல்றேன், எனக்கு இப்ப அந்த வரைக்கும் அந்த எண்ணமே இல்ல. எண்ணம் வரல. இன்னைக்கு வர அந்த எண்ணமே இல்ல. ஸோ கர்த்தர் ம். இப்படிதான் என்ன ரட்சித்தார். வச்சுட்டு அன்னைக்கு ஆண்டவருடைய அன்ப பிடிச்சது. ஓடிச்சது. அதிலிருந்து ஊழியத்த வந்து ஆமா. நம்ம ஆண்டவருக்கு செய்வோம். அதுக்கப்புறம் தான் ஊழியம் கர்த்தர் கொடுத்தார். அதன் மூலமா ஊழியத்தை ஊழியம் செய்து செய்து கொண்டு வரீங்க. வேற ஏதாவது உங்களுடைய ஆனா வாழ்க்கையில சின்ன ஆண்டவர் செய்த அற்புதங்கள், உங்களுடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் செய்ததான அற்புதங்கள்? வாழ்க்கையில ஒரு சின்ன அற்புதம் என்னன்னா, சின்ன வயசுல என்னுடைய பிறப்பே ஒரு அற்புதம் தான். ஏன்னா, ஆ சின்ன வயசுலயே தாய், அதாவது தகப்பன் சொன்னனால தாய் என்ன செஞ்சுட்டாங்க, "குழந்தை வேணாம்" அப்படின்னு சொல்லி கருவ அழிச்சிருவோம். கலைச்சிருவோம் கருவ அப்படின்னு. கலைச்சிருவோம் அப்படின்னு சொன்னோனே, அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்றாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயி எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னப்பா செய்யலாம் அப்படின்னு. அழிச்சிருவோம் அழிச்சிருவோம்னே யோசித்துக்கிட்டு இருக்கும்போது, கடைசியில பார்த்தீங்கன்னா, ஆ அன்னைக்குன்னு பார்த்து டாக்டர் வரல. டாக்டர் வரல, அங்க ட்ரெயின் வரல. ஆண்டவர் ஒரு பெரிய குறிச்சு மிராக்கிளு. வச்சிருந்தனால அங்க ட்ரெயின் வரல, இங்க இங்க டாக்டர் டாக்டர் வரல. அ எல்லாம் கரெக்ட்டா நடக்குது. ஸோ அன்னைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையில இருந்து, கர்ப்பத்தில இருந்து என்னை எடுத்தார். தாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி, ஆமா. அநேக சிறு பிள்ளைகள் அவங்க நிச்சயமா. மத்தியில பயன்படுத்தணுன்றதுக்காக ஆண்டவர் வேறு பிரிச்சு அப்பயே வேறு பிரிச்சார். வச்சிருந்திருக்காரு. அதனால வசனம் ம். சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் உருவாகும் முன்னம். முன்னாடியே, ம். எலும்புகள் உருவாகும் உருவாகும் முன்னாடியே, முன்னாடி. உன் ஆ கருவை என் கண்கள் கண்டது. கண்டது. ம். ஆ ஊழியத்துல பார்த்தீங்கன்னா, யாத்ரா 33:17 நெனைக்கிறேன். ம். "உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்.
நீ என்னுடையவன் அப்படி சொல்லி ஆண்டவர் அவரே சொல்றார். வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தையை பிடிச்சு தான் என்னுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. ஊழிய அழைப்பு இருக்குன்னு சொல்லி நான் வந்தேன். ஓ, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக ஆமென். பிரச்சனைகள், அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள், கண்டிப்பா பாடுகள்ன்றதை விட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறையா சந்திச்சிருக்கிறோம். ஆமா. ஏன்னா சீசர்கள் பட்ட பாடுகள் நம்ம படுறது இல்லை, ம். கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் வந்து அநேக பிரச்சனைகள், அநேக பாரங்கள், அநேக போராட்டங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இயேசுநாதர் நம் மீது வைத்த அன்பிற்காகத்தான் கண்டிப்பா. இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு, இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு, எத்தனையோ மனிதர்கள் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆமா. எத்தனையோ மனிதர்கள் வந்து ஆமா. ஊழியங்கள்லாம் நிறைய ஆமா, நிறைய ஏமாற்றங்கள். இருக்கு. ப்ரோகிராம்லாம் சில இடத்துக்கு கூப்பிட்டுட்டு நல்லா ப்ரோகிராம் பண்ணுவோம். கடைசி பார்த்தா ஆமா. கொஞ்சமா ஏதாவது ஒரு பணத்தை கொடுப்போம். அந்த கூட வந்தவங்களுக்கு கூட எதுவுமே ஆமா. கொடுக்க முடியாது. ஏன்னா வர்றப்ப நிறைய பேரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஆமா. எத்தனை பேர் நம்மளும் வாரீங்க அப்படின்னு கேட்டோம்னா இத்தனை பேர் சொல்லிடுவேன். சரி, இதுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்க போறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு இந்த மாதிரி வர்றோம், கார்ல வர்றோம் அப்படின்னு ஆமா, எல்லாத்தையும் சொல்லிடுறது. சரி வாங்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்புறம் அங்க அப்புறமேட்டு போனோம்னா பார்த்தா ஒன் டே ஃபுல்லா நடத்தினாலும் ஏதோ கம்மியான அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஆமா. கூட வர்றவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாம அந்த சூழ்நிலைமைக்கு போக வேண்டியதா போயிடும். அதே மாதிரி இது திருமணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு நிறைய ஆமா, ஆமா. சூழ்நிலைமைகள் வந்து கண்டிப்பா. இருந்திருக்கும், ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாத சூழ்நிலை வந்திருக்குது. வந்திருக்கு. ம். 10 ரூபா பால் பாக்கெட் கூட வாங்க வாங்க முடியாம முடியாது. சூழ்நிலை இருந்திருக்கு. ஆண்டவரேன்னு திகச்சு போயிருக்கேன். அதை கட்டிலும் பாத்தீங்கன்னா எங்கேயோ இந்த சில்லறை கிடைக்குமான்னு இந்த பையில 1 ரூபா போட்டு வச்சிருப்போம். எங்கேயாச்சும் அந்த சில்லறையெல்லாம் கிடைக்குமா கிடைக்குமா அந்த மாதிரி அதை எடுத்துட்டு ஒரு சில நேரம் அதை மதிக்கவே மாட்டேன், சில்லறை கிடக்குற. ஆனா அது வந்து அந்த டயத்துல தேடுறப்ப அதோட அந்த ரொம்ப 1 ரூபாவோட வேல்யூ தெரியும். 1 ரூபா 2 ரூபாய் கிட்ட அதை எடுத்து அதை வச்சு மொத்தமா ஏதாவது ஒரு சின்ன பொருள் ஆமா. வாங்குவோம் அப்படின்றதுக்கு உதவியா இருக்கும். நிச்சயமா. அதே போல நிறைய நேரங்களில் மாத வாடகை எடுத்து வைக்கிறது கூட ஆமா. வாடகை. ரொம்ப ஆமா, ஆமா. இதா இருக்கும். ஆமா. வாடகையில வந்து அதுவும் ரொம்ப என்னதான் சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ கரெக்டா அந்த வீட்டு டேட்ல வாடகைக்கு எடுத்து கொடுத்தணும். வைக்கணும். அதற்கான தேவைகள் எல்லாம் என்ன பண்ணணும், சந்திக்கப்படணும். அந்த நான் நிலைமைக்கு ஒரு ஸ்தாபனத்துல இருந்தேன். ஸ்தாபனத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாடகையே வந்து 4500 ரூபா. 4500 ரூபா. ஆனா சம்பளம் வந்து ஒரு 15,000 ரூபா இருக்குமா? அவ்வளவுலாம் இல்ல. ஸ்டார்டிங்ல 500 ரூபா. 500 ரூபா. 500 இல்ல நீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் அப்போ ஒரு அதான் 2500 ஆ, 3000 இதுக்குள்ளதான் இதாச்சு. 3000 ரூபா வாடகை. ஆனா 4500. 4500 ரூபா. இப்போ எக்ஸ்ட்ரா அதுக்கு அட்வான்ஸ் இருக்கு. அட்வான்ஸ் இருக்கு, மற்ற வீட்டு செலவு இருக்கு. செலவுகள் இருக்கு. அப்போ மனைவி வந்து வேலைக்கு போகாத ஒரு ஆமா, சூழ்நிலைமையா இருக்கும். சூழ்நிலை. எல்லாமே நம்ம ஊழியத்துல வர அந்த ஆஃபரிங்க வச்சுதான் நம்ம எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த சூழ்நிலை. மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அதனால எல்லா தேவைகள் மத்தியிலையும் ஆண்டவர் தாண்டி வருகிறதற்கு, எல்லா பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. செய்தார். இனிமேலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பா. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஊழியத்தின் பாதையிலையும் நிச்சயமா. ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். மெயினாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்தித்த அந்த தருணம், அந்த பாஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து, ஆண்டவர் வார்த்தையை வச்சு, அவருடைய வார்த்தையை கொடுத்து, அதே போல நீங்க அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மெய்யான இரட்சகர் அவர்தான் சொல்லி அறிந்து கொண்டு அன்றைக்கு அந்த சூழ்நிலையில ஏற்றுக்கொண்டதுனால உங்களுடைய வாழ்க்கை இம்மட்டுமா உயர்த்தப்பட்டிருக்குது. அதனால அந்த அன்பை ருசி பார்த்தனால இன்னைக்கு யாரெல்லாம் தற்கொலை போறாங்களோ யாரெல்லாம் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அன்பை நான் சொல்ற அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அது விலையேற பெற்ற அன்பு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். இந்த ரட்சிப்பின் சாட்சி ஏதோ சும்மா யாரோ இது வந்து ஏதோ பணத்தை கொடுத்தாங்க, இது பண்ணாங்க அப்படின்றது இல்லை. இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை, ஏன்னா பல பாடுகள் பல பிரச்சனைகள் மத்தியில் தான் இவர் நல்லா இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணலை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. யாரும் கொடுத்தும் என்ன பண்ணலை, இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. தனிப்பட்ட ரீதியில் இயேசுநாதர் இவரிடத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்பை காண்பித்து இவரும் ஆண்டவரை நேசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஊழியம் செய்து வருகிறார்.
அதனால அவரும் அவருடைய ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகள் 1000. ஆண்டவரே, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த உம்மால் கூடும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசி பார்க்க, இன்னும் அநேக ஜனங்களுக்கு உம்முடைய அன்பை எடுத்து சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சமாதானம், சந்தோஷம் உங்களோடு எப்பொழுதும் கூட இருப்பதாக. இந்த சாட்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் அற்புதமாக நடத்தி ஆசீர்வதிப்பாராக.